Assalamualaikum. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Selamat datang ke Hamidi Bang. இவர் பேர் முகமது ஷரீஃப். சரி. அபுபக்கர். அப்துல் ஹமீத். இது ஆயம் பிளஸ். நல்லா உரப்பு வந்து நெருப்பா இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமீக். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா மஸ்ஜித் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். என்னடா பொழுதனைக்கு மஸ்ஜித் இந்தியா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மஸ்ஜித் இந்தியாவில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது, சாப்பிட வேண்டிய கடைகள் நிறையா இருக்குது. மஸ்ஜித் இந்தியாவில் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போவோம். போயிட்டு எந்த கடையில் சாப்பிட்றதுன்னு தெரியல. போய் நல்ல கடையை பார்த்து ஒரு கடையை போய் சாப்பிடுவோம். ஏத்தாவில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஜூஸ் கடை இருக்குது, மாங்காய் ஜூஸ் கடை. நான் போய்ட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோமா? மேங்கோ ஜூஸ். வெயில் நல்லா சரியான வெயிலாக இருக்குங்க. சுள்ளுன்னு போடுறது வெயில். 2-3 நாளாக வெயில் தொடர்ந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு மேங்கோ ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு அப்படி குழுன்னு நடப்போம். ஜூஸ்னா மேங்கோ ஷேக். இது வந்து ஒரு வேன் மாதிரி இருக்குது. அந்த வேனில் தான் வச்சுருக்காங்க. வேன்லேயே ஒரு மேங்கோ ஜூஸ் கடை வச்சுருக்காங்க. பக்கத்து வச்சுருங்க. ஓகே, தேங்க்யூ. ஜூஸ் மேங்கோ ஜூஸ் ஒன்று வாங்கியாச்சு. 7 வெள்ளி ஒரு ஜூஸு. பார்க்குறவங்களாம் நிறையா தான் இருக்குது. அப்படியே ஒரிஜினல் மாம்பழத்தை அப்படியே பிளெண்டர் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்க டேஸ்ட் அவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. அப்படியே நேரம் வந்தோன்னா ஃப்ரூட் கடை அங்கே இருக்குது. ஃப்ரூட்டு இது கோழிலாம் பொரிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். கோழி 11 வெள்ளிக்கு இருக்குது, 5 வெள்ளிக்கு இருக்குது, 2 5 வெள்ளி ஐயம். ஒவ்வொன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. ஜூஸு ஃப்ரூட்டு இந்த வெயிலுக்கு ஏற்ற கடையாக தான் இருக்குது. எல்லாம் வருஷம் ஃபுல்லாக இந்த ஜூஸ் கடையாக தான் இருக்குது. இது வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு வச்சுருக்காங்க. இனி சத்து அருகா அப்புறப்பா சத்து 5 இருங்க. சத்துக்கா ஒரு கப்பு வந்து 5 வெள்ளி. ஆமாம், ஒரு கப்பு வந்து 5 வெள்ளி. அது இந்த ஜூஸு என்ன பறிச்சு இருக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி பொறிச்சு இந்த வச்சுருவாங்க பூவே. இங்கிட்டு ஃபுல்லாக பழங்களும் தான் இருக்குது பாருங்க வரிசையா. ஆம்பழம் எல்லா பழமும் வெட்டி வச்சுருக்காங்க. நீ யாருக்கு அப்புறப்பா ஒரு இது வாங்கினா 5 வெள்ளியும். அது நேராக போனால் வெறும் துணி கடை தான். இல்லை பாஜு மலாயின்பாங்க. ஷாலு தலைக்கு போகிற ஷால் நல்ல நல்ல ஷாலாக இருக்கு பாருங்க. இல்லை பாஜு மெட்டீரியல் தான். இது சுடிதார் மாதிரி இருக்குது பார்க்க. இங்கே உள்ள மலாய்க்காரன் ஸ்டைல் இது. Ini harga berapa? Mana satu? Ini. 100. 700. Baju saja. Satu set. Ini? Ini 350. Oh, இது வந்து தனியா விலை. இது வந்து 350 வெள்ளி. அந்த சட்டை பேண்ட் மட்டும் 100 வெள்ளியா. இந்த வரிசையை பார்த்தீங்கன்னா வெறும் துணி கடை தான். இந்த ஹோல்சேல் கடை எல்லாம் இல்லை, ஹோல்சேல் ரெடிமேடு. இங்கே பிளாட்பாத்திரம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே தொப்பி தொழுவுறு இப்பு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. டவுசர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 வெள்ளி. டவுசர் டிஷர்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கிட்டு ஃபுல்லாக கடைகளுக்கு வெளியே பிளாட்பார் கடை மாதிரி இருக்குது. இது வந்து காஞ்ச பழங்கள், பேரிச்சம்பழம், ஒவ்வொரு பழமாக இருக்குது. இவ்வளோ காய வச்சு பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்கு பார்க்க கலராக இருக்கு பாருங்க. இது வந்து ஜவு மிட்டாய். ஊரில் வைக்கிறாங்கல்ல, சீனி மிட்டாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, பல வகை கலராக இருக்குது. 100 கிராம் 8 வெள்ளி. லயன்டாரி போட்டிருக்கு. ஃபுல்லாக ஜெல்லி. இது அதான் மீன் மிட்டாய், இனிப்பு மிட்டாய். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. பார்த்தா 100 கிராம் 8 வெள்ளியும். அது
Bang, ini 100 gram berapa? இது 100 கிராம் வந்து 10 வெள்ளி சாக்லேட்டு. சும்மா சம இருக்கா? எந்த சாக்லேட் எடுத்தாலும் 100 கிராம் 10 வெள்ளி அது. பல விதமான சாக்லேட்டாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து பசிக்குது, எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல. கடைகள் நிறையா இருக்குது, எல்லா கடைக்கு போனால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. எந்த கடையில் இப்போ சாப்பிட்லாம் இன்னைக்கு யோசனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. யோசனை வந்துருச்சு, வாங்க நம்ம அந்த கடைக்கு போகலாம். வந்துருச்சு நம்ம சாப்பிட போகிற கடை, ஹமீதியா ரெஸ்டாரண்ட். வாங்க இப்போ நம்ம இந்த கடைக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம், வாங்க போகலாம். நம்ம வந்து ஹமீதியா நாசி கண்டரில் இருக்கோம். பாருங்க ஸ்டில்ல பத்திலா கடை பார்த்தாவே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Selamat datang ke Hamidia, Bang. சாப்பாடு என்னென்ன சாப்பாடுனே இருக்கு? இது நாசி பிரியாணி ஹமீடியா, ஹமீடியா சிக்னேச்சர். ஓகே. அப்புறம் நாசி டால்ச்சா இருக்கு. இது நாசி டால்ச்சா ஹமீடியா, இது சிக்னேச்சர் டாப் செல். நல்லா இருக்கு. அதாவது தமிழ்ல நெய் சோறுன்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்ல நெய் சோறு. இது ஆயாம் பாவாங்க ஹமீடியா சிக்னேச்சர். ஹமீடியா ஹமீடியா சிக்னேச்சர். இது ஹமீதியா சிக்னேச்சர். ஆயாம் பாவாங்கன்னு சொல்றாங்களா? ஓகே. ஆயாம் பாவாங்க ஹமீடியா. ஓகே ஓகே. ஹமீடியா சிக்னேச்சர் டாப் செல். அப்புறம் இது சொத்தம் கோரிங் வைரல். சொத்தம் கோரிங் வைரல். அரை பொரியல் பொரிச்சிருக்கு. ஏனும்னா நாங்க வெட்டி ஒரு மணி நேரம் புதுசா வெட்டி பொரிச்சு கொடுத்துருவீங்க. இது ஹமீடியா சிக்னேச்சர், அதிகமா மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஊடாங்கோரிங் டைகர் ப்ரோ. இது நல்லா இருக்கு. இது லேம்ஷைங். இது என்னன்னா லேம்ஷைங், இந்த நல்லி எலும்பு கறின்னு சொல்லுவாங்க. மட்டன். இது மட்டன் மட்டன் மட்டன். இது ஹமீடியா சிக்னேச்சர். இது ஆயாம் கெப்பிட்டான், ஆயாம் ரோஸ்ட். இது ஆயாம் ரோஸ்ட். ஆயாம் ரோஸ்ட். இது ஹமீடியா சிக்னேச்சர். ஓகே, பாத்துக்கிறீங்க. இது நல்லா இருக்கு. ஓகே. இன்னைக்கு எக்ஸோட்டிக் ஸ்பெஷல் வாத்துக்கறி ஈட்டை. இது வாத்துக்கறி. அது ஆமா வாத்துக்கறி. மலேசியால வந்து ஈட்டை ஊர்ல சமைக்கிற மாதிரி, வீட்டுல சமைக்கிற மாதிரி இருக்கு. வீட்டு சமையல் மாதிரி, வீட்டுல சமைக்கிற மாதிரி நல்லா சிறப்பா இருக்கு. இதே கம்பிங் மைசூர், எலும்பு இல்லாதது, போன்லெஸ். இது வந்து கம்பிங் கறி, எலும்போட சேர்ந்து வரும். கம்பிங் கறி எலும்போட சேர்ந்து வரும். இது வந்து மட்டன். மட்டன் வந்து எலும்பு கறி, இதெல்லாம் மட்டன். இது கம்பிங் குருமா, கம்பிங் கம்பங் நாட்டாடு. கல்யாண வீடுகள் எல்லாம் சமைப்பாங்க ஊர்ல, அதே மாதிரி இருக்கு குருமா. இது ஹமீடியா சிக்னேச்சர். மட்டன்லயே பல வகை இருக்கு. 3 வகை இருக்கு. 3 வகை இருக்கு. 4 வகை இருக்கு. மட்டன்லயே 4 வகை இருக்கு. இது வந்து ஆயாம் மாடு. ஆயாம் மாடு. அது வந்து கோழிலே போடுவாங்க. கோழில கொஞ்சம் இனிப்பா போடுவாங்க. இனிப்பா போடுவாங்க மாதிரி. இது ஆயாம் கிச்சாப். கிச்சாப். இது ஆயாம் பிடாஸ் ஃபயர். இது ஆயாம் பிடாஸ். ஆயாம் பிடாஸ் நல்லா உரப்பு வந்து நெருப்பா இருக்கு. அடுத்து இது வந்து பில்லோ சொத்தம், கனவா முட்டை. இது வந்து கனவா முட்டை. கனவா முட்டை. எஸ். ஓகே. கனவா முட்டை பெரட்டல். இது துள்ளரிக்கான், மீன் முட்டை. மீன் முட்டை. மீன் முட்டை, மீன் சேனைன்னு சொல்லுவாங்க ஊர்ல. இது இறால் கறி. ராட்ல குழம்பு வச்சது. இறால்ல குழம்பு வச்சது. பெரிய பெரட்டா இருக்கு. இது வந்து கோழி குருமா. கோழி குருமா. அது கோழி குருமா. இது வந்து கறி மீன். என்ன குழம்பு மீனா? அது இக்கான் மேரா. இக்கான் மேரா குழம்பு மீன். குழம்பு மீன். மீன் கறி நம்ம கடையில ரொம்ப ஃபேமஸ். மீன் கறி நம்ம ஃபேமஸ். வீட்ல சமைக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே. இது வந்து டாகி ரெண்டாங்க ஹமீடியா. மாட்டிறைச்சி. ஆட்டிறைச்சி ரெண்டாங்க போட்டது. மாட்டிறைச்சி ரெண்டாங்க. ஆட்டிறைச்சி. அது மாடு. இது ஹமீடியா சிக்னேச்சர் தான். இது நல்லா இருக்கு. அதே மாதிரி டால்ச்சா பாருங்க. இதே ஊர்ல வந்து கல்யாண வீடுகள்ல இருக்க மாதிரியே இருக்கு. கல்யாண டால்ச்சா மாதிரியே இருக்க மாதிரி இருக்கு. சமைப்பாங்க. அதே மாதிரி எலும்புலாம் போட்டு, மாங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் அது போட்டு இந்த மாதிரி ஒரு டால்ச்சா வந்து எங்கேயுமே சாப்பிட முடியாது. கல்யாண வீட்டுல பார்த்த மாதிரியே இருக்கு. அதேதான். கல்யாண சாப்பாடு சாப்பிடணும்னா அமீடியாவுக்கு வரலாம். சிக்கன் பிரியாணி நம்ம தேவை உள்ளதை வெஞ்சனம் வாங்கிக்கலாம். இது பொரிச்ச மீன். பொரிச்ச கோழி, பொரிச்ச மீன். பொரிச்ச மீன் சீலா மீன். சீலா மீன். அது ஆமா. ஓகே ஓகே. கறி மீன் வந்து ஈக்கான் மேரா. இது என்ன மீன்? இது வந்து மலாயில ஈக்கான் சிங்சாருன்னு சொல்லுவாங்க. ஈக்கான் சிச்சாரா. ஈக்கான் சிங்சாரு. இது வந்து நடுவுல வந்து உள்ள ஸ்பெஷல் மசாலா இருக்கு. உள்ள மசாலா இருக்குமா? மசாலா நல்லா ஸ்பைசஸ், நல்லா வாசமாவும். நானே இந்த புதுசா பாக்குறேன் இந்த மாதிரி மீன். இது என்ன குழம்புண்ணே?
இது வந்து கனவா கறிண்ணே. இது வந்து கனவா குழம்பு. ஆஹா, கனவா கறி பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு. கனவா குழம்பு வச்சது. ஓகே. பாக்க நல்லா மினுமினு இருக்கு. இப்ப கடல்ல இருந்து புடிச்ச மாதிரியே இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாக்கறதுக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது வந்து நண்டு. இது நண்டு குழம்பு. அது இது நம்ம ஊர்ல வீடுகள்ல சமைக்கிற மாதிரியே இருக்கு. பாருங்க, கையை விட்டா கையை கிட்டிரும். இப்ப வந்து நம்ம என்னென்ன சாப்பாடு வாங்குறோமோ அதுக்கு வெஞ்சனை வந்து எது வேணா வாங்கிடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க வாங்கிடலாம். எது பிடிக்குதோ எல்லாத்தையும் வாங்கிடலாம், வாங்கிடலாம். நீங்க சோறு, உங்களுக்கு என்ன சோறு விருப்பமோ அந்த சோறு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கறி, மீன், கோழி எது வேணுமோ நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது துவையல் வைப்போம் நாங்க. தேங்காய் துவையல். சாப்பாடு தேங்காய் துவையல் ஸ்பெஷல். இது ஸ்பெஷல். இது வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க, மலாய்க்காரங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சில்லி. ஓகே. சம்பல் சில்லி. அது பாவாங் கோரிங், பொரிச்ச வெங்காயம். பாவாங் கோரிங். இது எல்லா சாப்பாடுக்கும் வச்சிருக்கீங்க. எல்லாம் கம்ப்ளீட். பப்படம் அடிஷனலா பப்படமும் இருக்கு. ஓகே. பப்படம் பாத்துக்கிறீங்க. பப்படம்லாம் இருக்கு. பப்படம்லாம் இருக்கு. ஓகே. இந்த கடை ஆரம்பிச்சது எப்பனே? இந்த கடை ஆரம்பிச்சது 1907. 1907. அவங்க மூதாதையர்கள் வந்து அவங்க பேர் முகமது தம்பி ராவுத்தர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. 100 வருடம் பழமை வாய்ந்த கடை. 100 வருடத்துக்கு மேல பழமை வாய்ந்த கடை. 1907னா இப்ப உள்ள 2025 கணக்கு பண்ணிக்கிறீங்க. அவங்க வாரிசா வச்சிருக்காங்க. அவங்க தலைமுறையா நடத்திட்டு வந்திருக்காங்க. அமீதியா ரெஸ்டாரண்ட் எத்தனை கடை இருக்கு? எந்தெந்த இடத்துல இருக்கு? கடை வந்து பிளேங்ல வந்து முதல் கடை வந்து கேம்பஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கு. பழைய கடை, அவங்க மூதாதையர்கள் ஆரம்பிச்ச கடை, அந்த பழைய கடை. ஓகே. கேரள இப்போதைக்கு 3 கடை இருக்கு. 3 கடை. எந்த இடத்துல இருக்கு? அம்பாங்கல ஒன்னு இருக்கு. ஓகே. புக்கெட் பின்தாங்கல ஒன்னு இருக்கு. ஓகே. இது மஜ் இந்தியா சிமா ஹவுஸ்ல இருக்கு. சிமா ஹவுஸ்ங்கிறது அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளதா அந்த கடை. ஒரு பல விதமான ஜூஸ் வச்சிருக்காங்க. இளநீ, பல வகையான ஜூஸ் வச்சிருக்காங்க. இந்த என்ன ஜூஸ் நம்ம டேஸ்ட் வேணுமோ ஆர்டர் பண்ணா கொடுத்துருவாங்க. டீ ஸ்டாலே ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க. கலரா அழகா டீ, சாயா, காஃபி எல்லாமே இருக்கு. கஸ்டமர்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து கடைக்கு உள்ளே உட்காந்து சாப்பிடலாம். இடம் பார்த்தோன்னா வெளியிலேயே மேஜை போட்டிருக்காங்க. நல்லா விசாலமான, நல்லா காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிடலாம். உள்ள நல்லா விசாலமா இருக்கு இடம், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இது வந்து கிச்சன். இது நம்ம ஆர்டர் பண்ற சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. என்னன்னா இந்த பரோட்டாலாம் இருக்கு. பரோட்டா இருக்கு, வேற நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி கோரிங் வகைலாம் வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு அவரை சுத்தமா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அமீதியா ரெஸ்டாரண்ட் வந்து முன்னோர்கள் வந்து ஆரம்பிச்சது இவங்க தான். இவங்க தலைமுறையா அந்த கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கவுண்டர்ல அவங்க போட்டோ அப்படிலாம் வச்சுக்காம பாருங்க. இந்த தலைமுறையா உள்ளவங்க பேர் இது போட்டோ வச்சிருக்கீங்க. ஆமா. உங்க பேர் சொல்ல முடியுமா? இவர் பேர் முகமது ஷரீஃப். முகமது ஷரீஃப். அபுபக்கர். அப்துல் ஹமீத். முகமது மெய்தீன். அப்துல் அஜீஸ். நீங்க என்ன இந்த கடையில எப்படி மேனேஜர்? சூப்பர்வைசரா இருக்கீங்க. அவங்க மேனேஜரு. அமீதியா ரெஸ்டாரண்ட்ல வந்து எப்படின்னா நம்ம பிரியாணி வாங்கிடுவோம். பிளைன் பிரியாணி வாங்கிட்டு நம்ம வேணுங்கிற வெஞ்சனங்களை வந்து நம்ம வாங்கிடலாம். பிளைன் பிரியாணி வாங்கிட்டு நெய்ச்சோறு இருக்கு, அது தனியாக வாங்கிடலாம். ஒயிட் ரைஸ் இருக்கு, அது வாங்கிடலாம். வாங்கிட்டு நமக்கு தேவையான குழம்புகள் இந்த பார்த்தோம்ல, மட்டன், சிக்கன், ராட்டு மீன் இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது தேவைங்கிறத நம்ம அதுல சோத்துல சேர்த்து செட்டா வாங்கி ஒரு சாப்பாடு எடுக்கணே. என்ன சாப்பிடுறீங்க? பிரியாணி இருக்கு, நெய் சோறு இருக்கு, வெள்ளை சோறு இருக்கு. என்ன சாப்பிடுற மாதிரி நெய் சோறு எடுங்க. நெய் சோறு சரி. நமக்கு வந்து நெய் சோறு வச்சிட்டீங்களா? பாத்துருங்க. நெய்ச்சோறு இது பாக்குறதுக்கு வந்து நம்ம அரேபியன் மந்தி கப்சா மாதிரி இருக்கு. நல்லா முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லா மக்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வேற எதையும் வேற என்ன நீங்க இதுக்கு சாப்பிடுறீங்க? வாத்துக்கறி இருக்கு இன்னைக்கு ஸ்பெஷல். எடுக்கிறதுன்னு தெரியல, நிறைய ஐட்டம் இருக்கு. இது ஆட்டிறைச்சி. வாத்து வைங்க. வாத்து சாப்பிடுறீங்களா? ஓகே, வாத்து நான் தனியா தர்றேன். எல்லாமே அருமையா இருக்கும். மசாலா அரைச்சி நல்லா. நம்ம வந்து இப்ப நெய் சோறும் வாத்துக்கறி குழம்பு சாப்பிட போறோம். பார்க்கவே வாய் ஊறுதே. எல்லாம் மசாலாவெல்லாம் வந்து எல்லாம் பாரம்பரியமா செய்யறது. மசாலா அவங்க பாரம்பரியமா அவங்க மூதாதையர்கள் எப்படி பண்ணாங்களோ அது வரைக்கும் இதே மாதிரி அந்த காலத்து முறையில அந்த அம்மி பதம் மாதிரியே அந்த பதத்திலேயே மசாலாவெல்லாம் நம்ம கடையில வந்து
மசாலா நீங்க சொந்தமா வறுத்துக்கிறது? அந்த மாதிரி தான் நாங்க சமைக்கிறது. அதாவது மசாலாவுடைய தரம்லாம் வந்து நல்லா அருமையா இருக்கு. அதை இது வரைக்கும் பாரம்பரியமா பேணுறாங்க. பாவக்காய் பொரியல் வைங்க. பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியல். வேற என்ன? நமக்கு துவையல் கொஞ்சம் வைங்கண்ணே. பாரம்பரியமா இருக்குண்ணா. எல்லா தட்டுலையும் துவையல் வைக்க சொல்லுவாரு எங்க போஸ். அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நாங்க எல்லாருக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. தேங்க்யூ. நம்ம இப்ப ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சு. வாங்க சாப்பிடலாம். வாத்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாத்து பரட்டல். இது வந்து தால்ச்சா பாருங்க. அது கல்யாணம் தால்ச்சா மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து நெய்ச்சோறு, பாவக்காய் பொரியல், வெங்காயம் பொரியல், அதோட துவையல் வச்சுக்காம பாருங்க. நெய்ச்சோறு வேற லெவலுங்க உண்மையிலே. நல்ல டேஸ்ட். நெய்ச்சோறு இந்த மாதிரி நெய்ச்சோறு நான் சாப்பிட்டது இல்லை எங்கேயுமே உண்மையிலே. அதுக்கு ஒரு துவையல் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே டாப் பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம். ஆத்து வந்து இந்த தோலோட சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட். நல்லா சாப்பிட்டா நல்லா வெந்திருக்கு. டேஸ்டும் நல்ல ருசி. ஆனா நீங்க வந்து அந்த இடத்துல போய் சாப்பிட்டா தெரியும் நான் சொல்றது உண்மையா போயாங்குது. அவ்வளவு டேஸ்ட்டுங்க. இந்த நெய்ச்சோரம், இந்த வாத்து பெரட்டல், அவங்க கொடுக்குற துவையல் எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்லை. டாப். நல்ல விஷயங்க. இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாம் பார்த்தேன். எல்லா இடத்தையும் சாப்பிட்றோம். நெய்ச்சோறு சாப்பிட்டா போங்க. அவ்வளோ ருசியா இருக்கு. என்ன ஆத்து உண்மையிலே இந்த கிரேவி என்ன மசாலா சொந்தமாக போடுறாங்களாம். உண்மையிலே என்ன மசாலா போடுறாங்க, எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. டேஸ்ட் நல்ல டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கு. நம்ம ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். கொண்டு வந்துட்டாங்க. இருந்து ஓரஞ்ச் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். கிளாஸ் எவ்வளவு அழகா இருக்குதுல. ஓரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்காம பாருங்க. கிளாஸே என்னமோ ஒரு மனுஷர் உள்ள பில்டிங் இதே மாடல்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அப்படியே குழந்தை ஜூஸ் குடிப்போம். இதமா இருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ வந்து ஹமீதியா நாசி கண்டாரில் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கும். நான் உங்கள் ஜாமிக். பாய். Amik Vlog, jangan lupa like, subscribe dan juga share.